வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த முறை குந்தகம் விளைவிக்கும் எனவும் கருத்து. பாஜகவின் வரட்டு கௌரவத்திற்காகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என முதலமைச்சர் சாடல். வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட நியாயமான பிரச்சினைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக மக்கள் அச்சமின்றி வாக்களித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி. ஹரியானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை. காங்கிரஸ் 2000 வழங்குவதாக அறிவித்த நிலையில் பாஜக அட்ராசிட்டி. பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குநர் ஜானி பெங்களூருவில் கைது. ஹைதராபாத் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் பிரேத பரிசோதனை முடிந்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து கோயம்பேட்டில் இருக்கும் சகோதரர் வீட்டிற்கு பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்ட உடல். இபிஎஸ்ஸிற்கு எதிரான அவதூறு வழக்கில் தயாநிதி மாறன் செப்டம்பர் 25 ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இபிஎஸ் நேரில் ஆஜராக நீதிமன்றத்திற்கு ஆட்சேபம் இல்லை என்றால் தனக்கும் இல்லை என தயாநிதி மாறன் பதில் மனு. டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிஷி நாளை மறுநாள் பதவியேற்கிறார். வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றுவார் எனவும் தகவல். திருச்சி துறையூரில் அரசு சத்துணவு முட்டைகளை விற்பனை செய்த உணவகத்திற்கு சீல். கடைகளுக்கு முட்டையை விநியோகம் செய்த அங்கன்வாடி ஊழியர் குறித்து விசாரணை நடைபெறுவதாக ஆட்சியர் தகவல். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட காக்காதோப்பு பாலாஜியின் கூட்டாளியான சத்தியமூர்த்தி கைது. கஞ்சா வழக்கில் கைது செய்து எம்கேபி நகர் போலீசார் விசாரணை. சென்னை நங்கநல்லூரில் 2 தியேட்டர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல். 60 லட்சம் வரி பாக்கி வைத்துள்ளதால் வெற்றி மற்றும் வேலன் தியேட்டர்களுக்கு சீல் வைத்த நடவடிக்கை. நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகி ரூபிநாத் காவல்துறையினரால் கைது. தூத்துக்குடியில் கைதான போலி ஐஏஎஸ் மங்கையர்கரசிக்கு உடந்தையாக இருந்ததால் நடவடிக்கை. தமிழகத்தில் குரூப் 4 தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
20,000 இடங்கள் நிரப்பப்பட வேண்டிய சூழலில் 6,244 இடங்கள் மட்டுமே தேர்வு நடப்பதாக விமர்சனம். அனைத்து சாதியும் அர்ச்சகராக்கும் திட்டத்தில் நியமிக்கப்பட்டோரை கருவறைக்குள் அனுமதிக்க வேண்டுமென ராமதாஸ் வலியுறுத்தல். அர்ச்சகர்களாக நியமித்த 24 பேரில் 10 பேர் கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. கேரளாவில் நிபா வைரஸ் மற்றும் குரங்கு அம்மை வைரஸ் பாதிப்பு எதிரொலி. தமிழக கேரள எல்லையான புளியரை பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்தியது சுகாதாரத்துறை. சென்னை ஜே நகர் டிவிஎஸ் நிழற்சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என கண்டுபிடிப்பு. திருச்சி என்ஐடியில் எம்சிஏ படித்து வந்த மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மாணவி மாயம். துவாக்குடி போலீசார் தீவிர விசாரணை. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டுமான பகுதிக்கு சென்று மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள். கட்டிட ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் 6 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் இன்று வழக்கத்தை விட 7 டிகிரி அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோவிலில் லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் ராஜராஜேஸ்வரி நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏ முனிரத்னா மீது பாலியல் வழக்கு பதிவு. தனியார் விடுதியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 34 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு தலா 6 ரன்களிலும் சுப்மன் கில் ரன் ஏதும் எடுக்காமலும் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம். நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தொடர்ந்து முதலிடம். 7வது சுற்று ஆட்டத்தில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல் வெற்றி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 54,600ற்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,825 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் மத்திய வங்கியான பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை 0.5% குறைக்க முடிவு. இந்திய பங்குச்சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் கணிப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 83,684 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நிப்டி 220 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 25,603 புள்ளிகளில் வர்த்தகம்.
சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் முதல் பாகம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகிறது. வேட்டையின் பட ரிலீஸ் காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மறு தேதி அறிவிப்பு.